கோவை ரைசிங் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது உறுதியளித்தார். அதே போல் இப்பொழுது கோவை புதிய ஒரு தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாருமே நல்லா தெரியும், மோட்டார்ஸ், இந்த வெல்டிங்கில் பெரியது, இந்த டெக்ஸ்டைல்ஸில் பெருசாக இருக்கும். இப்படி தொடர்ந்து கோவை ஹெவி இன்ஜினியரிங்கில் பெருசாக இருந்துச்சு எல்லாம். ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த எலக்ட்ரானிக் சைடில் ஒரு பெரிய புஷ் கொடுக்கணும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்து, அதற்கு பிறகு அதை தாண்டி செமிகண்டக்டர் ஸ்பேஸ்லேயும் கோவைக்கு ஒரு பெரிய இடம் இருக்கிறது என்றே அவர் உறுதியாக நம்புகிறார். எனவே தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எஸ் நிறுவனம் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்பு நம்மக்கிட்ட வந்திருக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரி கோவையில் ஒரு சிறிய ஒரு முதலீடை செய்ய போகிறோம், அதன் மூலம் இந்த டெஸ்ட் பண்ணுவோம், நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்க, உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கைடன்ஸ் தொழில்துறை செய்யும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்த வழியாக அவர்களது முதல் கட்ட ஒரு சிறிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு ஃபெசிலிட்டி இங்கே அவங்க போட்டிருக்காங்க. இன்று அதன் திறப்பு விழாவுக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆனால் இது இன்னொரு மிகப்பெரிய முத்தாய்ப்பான விஷயம் என்னவென்றால், இங்கே திறப்பு விழா நடத்துவதற்கு முன்பே யுஎஸில் அவங்களது தலைமை செயலாளர், அவங்களோட தலைமை நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்தார் முதலமைச்சர் அவர்கள். அப்பொழுது அவர்களை சந்திக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள், பாருங்கள், உங்களுக்கு 6 மந்த்ஸில் எல்லாருமே செஞ்சு கொடுத்துருக்கோம், இவ்வளோ பெரிய ஒரு ஃபெசிலிட்டியை உடனுக்குடன் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையை எங்களது துறை செய்திருக்கிறது. எனவே நீங்கள் உங்களது முதலீடை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் என்று அவர் கோரினார். நிறுவனமும் அதை கூர்ந்து கவனித்தது. உடனடியாக நாங்கள் முன்கூட்டியே இந்த செய்தியெல்லாம் முதலமைச்சரோட தேவையெல்லாம், அவரோட கோரிக்கையெல்லாம் நிறுவனத்திடம் சொல்லியிருந்தோம். முதலமைச்சரோட அவங்க மீட்டிங் வந்த பொழுது நிச்சயமாக அடுத்த கட்டமாக இப்போ ஒரு 15 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஒரு ஃபெசிலிட்டியை பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக 150 கோடி ரூபாய், 10 மடங்கு உயரப்போகிறது அந்த இன்வெஸ்ட்மெண்ட். 150 கோடி ரூபாய் முதலீட்டில் 300 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்திருக்கிறது. ஸோ திறப்பு விழா நடத்துறதுக்கு முன்பே அடுத்த கட்ட நகர்வையும் இந்த நிறுவனம் உறுதி செய்திருக்கிறது என்றால், அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீதும் இந்த நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு வந்திருக்கிறது. ஏன்னா இந்த 6 மாதத்தில் நம்மளோட பயணம் செய்ததில் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறோன்றதெல்லாம் இந்த நிறுவனம் பார்க்குறது. ஸோ அதனால் ஒரு முதலீடு கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது எவ்வளோ எளிதாக இருக்குது, இந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது எளிதாக இருக்குது. நிச்சயமாக அடுத்த கட்ட முதலீடும் இங்கே செய்யலாம் என்ற அந்த முடிவை அமெரிக்க பயணத்தின் பொழுது முதலமைச்சரிடம் அவர்கள் தெரிவித்தார்கள். எனவே அந்த ஒப்பந்தமும் அங்கே கையெழுத்திடப்பட்டது. இதன் மூலம் கோவை ஒரு மிகப்பெரிய செமிகண்டக்டர் டெஸ்டினேஷனாக மாறப்போகுது. இப்போ இங்கே பேசினவங்க கூட சொன்னாங்க, நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்றது ஒரு மேட்ரு கிடையாது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப எளிதாக இப்போ பல லட்சம் கோடி கொண்டு வந்துடலாம், அது மேட்ரு கிடையாது. ஆனால் எதில் கொண்டு வரோம், எங்கே கொண்டு வரோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.